டிஜிட்டல் மோசடியில் புது டெக்னிக், படித்தவர்களை ஏமாறும் அவல நிலை. ஒருவனை ஏமாற்றணும் அப்படின்னா அவனுக்கு ஆசையை தூண்டணும் அப்படிங்கிறது தமிழகத்தில் பரவலாக அறியப்பட்ட ஒரு டெக்னிக். சதுரங்க வேட்டை திரைப்படம் வெளியானதிலிருந்து இந்த டைலாக் பிரபலமாக இருக்கு. ஆனால் இப்போ டிஜிட்டல் மோசடிகள் அரங்கேறி வரக்கூடிய நிலையில ஒருவரை ஏமாற்றணும் அப்படின்னா அவனது பயத்தை அதிகப்படுத்துவது அப்படிங்கிறது தாரக மந்திரமாக மாறி இருக்கிறது. டிஜிட்டல் மோசடி குறித்து தமிழக காவல்துறை அவ்வப்போது விழிப்புணர்வை ஏற்படுத்தி வராங்க. இருந்தாலும் டிஜிட்டல் மோசடிக்காரர்கள் விதவிதமாக தங்களுடைய மோசடிகளை அரங்கேற்றி வராங்க. காவல்துறையினர் விழிப்புணர்வுக்காக வெளியிடக்கூடிய அறிவுறுத்தல்களை மக்கள் சரியாக பின்பற்றினாலே ஓரளவு டிஜிட்டல் குற்றங்கள் குறையும். சமீபத்தில் ஒரு பெண் பொறியாளரே இத்தகைய மோசடிக்கு ஆளாக இருப்பது அதிர்ச்சியை தருது. இத்தனைக்கும் இணையத்தை கையாளும் ஐடி துறையில் அவர் வேலை செஞ்சுட்டு வரார். குன்னூரை சேர்ந்த 26 வயது இளம்பெண் ஒருத்தர் தன்னுடைய சேமிப்பை இழந்ததோட 8 நாட்கள் வீட்டிலையும் முடக்கப்பட்டிருக்காரு. பட்டப்படிப்பை முடித்துள்ள அந்த பெண் கோவையில் உள்ள ஒரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரிஞ்சு வரார். கடந்த சில மாதங்களாக வீட்டிலிருந்து பணிபுரியும் வாய்ப்பை பெற்று அங்கிருந்து பணியை மேற்கொள்கிறார். கடந்த செப்டம்பர் மாதத்தில் அவருக்கு வாட்ஸ்அப் காலில் ஒரு அழைப்பு வந்திருக்கு. அதில் ஆங்கிலத்தில் பேசிய ஒரு நபர் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு கொரிய நிறுவனத்திலிருந்து பேசுவதாக சொல்லியிருக்காரு. அந்த பெண்ணினுடைய ஆதார் எண் மற்றும் பான் எண்ணை பயன்படுத்தி ஒரு மும்பையிலிருந்து சீனாவுக்கு ஒரு பார்சல் போயிருக்கிறது. அதில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள், பாஸ்போர்ட், ஆதார் அட்டை போன்றவை இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு இந்த பெண் நான் அப்படி எந்த பார்சலையும் அனுப்பலை அப்படின்னு மறுத்திருக்காரு. ஆனால் தங்களுடைய ஆதார் எண்ணை பயன்படுத்தி தான் அந்த பார்சல் அனுப்பப்பட்டிருக்கிறதாக சொல்லி மிரட்டியிருக்காங்க. அதே நேரத்தில் அலுவலகத்திலிருந்து லேப்டாப் அனுப்புவதாக சொல்லியிருந்தால் அந்த பெண்ணும் நிலை குலைந்து விட்டார். டிஜிட்டல் அரெஸ்ட் செய்ததாக கூறி 8 நாட்கள் வீட்டுக்குள் முடக்கி வைத்ததோட ரூபாய் 16 லட்சத்தையும் ஏமாற்றி பறித்திருக்காங்க. அந்த 8 நாட்களிலும் இயற்கை உபாதை கழிப்பது, குளிப்பது, உடை மாற்றுவது எல்லாவற்றுக்கும் மிகவும் கஷ்டப்பட்டிருக்காங்க. பல நாட்களுக்கு பின்னாடி தான் புகார் தெரிவித்ததில் பணத்தை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஏமாந்தது தான். பணத்தை செலுத்திய உடனேயே ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து வந்திருந்தால் மோசடி செய்த நபர்களுடைய கணக்கை முடக்கி பணத்தை மீட்டிருக்கலாம். குறிப்பாக 24 மணி நேரத்துக்குள்ளே வந்திருந்தால் முழுதாக பணத்தை மீட்டிருக்க முடியும். இப்போதைக்கு அந்த வங்கி கணக்கை முடக்கியிருக்கும். பணம் அனுப்பப்பட்ட கணக்கை முடக்கினாலும் அதில் பணம் இருந்தால்தானே கோர்ட் உத்தரவை வைத்து பணத்தை மீட்க முடியும். பணம் இல்லாவிட்டால் பணத்தை மீட்பதில் பெரும் சிரமம் இருக்கும் அப்படின்னு சைபர் கிரைம் போலீஸார் வருத்தப்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள் மக்கள் ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறாங்க. இப்போது மோசடி செய்கிறவங்க புது டெக்னிக்கை கையாளுறாங்க. சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் மக்களை ஏமாற்றுவதற்காக +67 மற்றும் +670 போன்ற சர்வதேச எண்களைப் போலவே காண்பிக்கும் நம்பரில் இருந்து அழைக்கிறாங்க. மோசடிக்காரர்கள் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தில் இருந்து பேசுவதாக சொல்லி பேச தொடங்குறாங்க. அதன் பிறகு ஒரு நபரை ஏமாற்றி அவருடைய நம்பர் பண மோசடிக்கு பயன்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. இதை கேட்கும் நபர்களும் செய்யாத குற்றத்துக்கு பலியாகி மோசடிக்காரர்கள் சொல்வதற்கிணங்க செயல்பட தொடங்குறாங்க. அப்படி மக்களை ஏமாற்றி ஒரு நாள் முழுவதும் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தனி அறையில் வைத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி பணத்தை அனுப்ப சொல்லி மிரட்டுறாங்க. இப்படிதான் பல லட்சம் ரூபாய் மக்கள் இழந்திருக்காங்க. இன்னும் சில நேரங்களில் மோசடி உண்மையானது போல காண்பிக்க சிபிஐ அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி கொண்டும் பேச தொடங்குறாங்க. தெரியாதவங்க மட்டும் இல்லாமல் படித்த நபர்களையும் இது போன்ற மோசடிக்காரர்கள் ஏமாற்றுறாங்க. அதன் பிறகு அவங்க ஆன்லைனில் தேடும் போது தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து காவல்துறைக்கு போயிட்டு புகார் சொல்கிறாங்க. காவல்துறையினர் பள்ளி கல்லூரிகளுக்கு போயிட்டு இது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வராங்க. சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் விழிப்புணர்வு ஏற்பாடுகளை வெளியிட்டு வராங்க. பிரதமரே பொதுமக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த இது பற்றி தெளிவாக பேசியும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படாததான் இந்த மோசடி அதிகரிக்க காரணம் அப்படிங்கிறது வருந்தத்தக்க விஷயமாக இருக்கிறது. அதனால் டிஜிட்டல் மிரட்டல் வந்தால் உடனே இணைப்பை துண்டித்து விடணும். இது குறித்து காவல்துறையை விரைந்து அணுகி தகவல் தெரிவிக்கணும். மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த நாமும் லென்ஸ் பகுதியில் ஏற்கனவே இது குறித்து விரிவாக விளக்கியிருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இப்போது நவீன டெக்னிக் ஏமாற்று வேலை குறித்து விளக்கியிருக்கோம். மக்கள் தான் இனி உஷாராக இருக்கணும்.